யுக்ரைன் எதிர்கொண்டு வரும் ரஷ்யாவின் தாக்குதல்களின் பின்னணி தற்போது மாறியுள்ளதாக யுக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் நேட்டோவில் இணைய யுக்ரைனின் முயற்சியே போருக்கான முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் தற்போது யுக்ரைனின் பெரும் பகுதிகளை கைப்பற்றுவதுதான் ரஷ்யாவின் நோக்கமாக இருக்கின்றது என தெரிவிக்கப்படுகிறது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். ரஷ்யா நீப்ரோ நதிக்கு கிழக்கே உள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பதன் மூலம் யுக்ரைனை கடலுக்கான அணுகல் இல்லாத ஒரு நிலநாடாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கருங்கடலில் இருந்து யுக்ரைன் துண்டிக்கப்பட்டு அதன் கடல் வர்த்தகத்தின் மீது ரஷ்யா நேரடி பாதிப்பை ஏற்படுத்த முடியும். யுக்ரைனின் மொத்த பரப்பளவு சுமார் 6.03 லட்ச சதுர கிலோமீட்டர். இதில் 3.36 லட்ச சதுர கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றும் நோக்குடன் ரஷ்யா செயல்படுகிறது என கூறப்படுகிறது. யுக்ரைன் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் டொனெட்ஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க் மாநிலங்களை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் திட்டத்தில் ரஷ்யா இருப்பதாகவும், மேலும் வடக்கு யுக்ரைனையும் ஆண்டு முடிவுக்குள் கைப்பற்ற முயற்சிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒடேசா மற்றும் மிகோலாய்வ் நகரங்களை கைப்பற்றும் முயற்சியின் மூலம் யுக்ரைன் தனது கடல் வர்த்தகத்தை முற்றிலுமாக இழந்து ரஷ்யாவை நம்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக யுக்ரைன் தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதேவேளை ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு பொருளாதார அழுத்தம் மூலம் யுக்ரைனை சிக்கல்களை மாட்ட வைக்கும் முயற்சியிலும் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு பொருளாதார அழுத்தம் மூலம் யுக்ரைனை சிக்கல்களில் மாட்ட வைக்கும் முயற்சியிலும் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.